வேதம் சொல்லுகிறது, உன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படித்தான் நீங்க இருப்பீங்க அப்படின்னு இருக்கு. உங்கள் இருதயத்தின் நினைவுகள் எப்படி அப்படின்னா, உங்கள் இருதயத்தின் நினைவுகள்ல 2 வகையான நினைவுகள் இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். ஒன்று மாம்சத்தினுடைய சிந்தை, இன்னொன்று ஆவியின் சிந்தை. அப்போ நமக்கு எத்தனை வகையான சிந்தனை இருக்குது? 2 வகையான சிந்தனை இருக்கு. இப்போ இங்க உட்கார்ந்துருக்கும் போது அந்த 2 சிந்தனைகளும் இருக்கும். ஒன்று மாம்ச பிரகாரமாக சிந்திக்கிறது, இன்னொன்று ஆவிக்குரிய ஒரு சிந்தனை. இப்போ 2 நினைவுகள் நமக்குள்ள இருக்குது என்பதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இந்த 2 வகையான நினைவுகளுக்கும் பலன் உண்டு. அதை தான் வேதம் சொல்லுது. நீங்க என்ன வேணாலும் நினைக்கலாம் அப்படின்னு சொன்னா ஈஸியா நினைச்சிட்டு போகலாம். ஆனா வேத புத்தகம் என்ன சொல்லுச்சுன்னா, இந்த நினைவுக்கு என்ன இருக்கு? பலன் இருக்குது. பலன்னா நிச்சயமாக இதற்கு விளைவுகள் இருக்கிறது. அப்ப நான் என்ன நினைக்கிறேனோ அதை பொறுத்து தான் அந்த விளைவுகள். அப்ப அந்த விளைவுகள் என்னது அப்படின்னா, ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ரோமர் 8:6. மாம்ச சிந்தை மரணம், மாம்ச சிந்தை மரணம், மரணம். ஆவியின் சிந்தையோ, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஜீவனும் சமாதானம். எல்லாரும் சொல்லுங்க, ஜீவனும் சமாதானம். மாம்ச சிந்தை மரணம். அப்ப 2 வகையான நினைவுகளை குறித்து வேதம் சொல்லுதுன்னு சொன்னேன். ஒரு நினைவுகளுக்கு ஒரு பலன், இன்னொரு நினைவுக்கு இன்னொரு பலன். ஒரு நினைவுக்கு என்ன பலன் அப்படின்னா, ஜீவனும் சமாதானமும் பலனாக என்னாக்கப்படுது, கொடுக்கப்படுது. இன்னொரு நினைவுக்கு என்ன பலன்? சத்தமா சொல்லுங்க, கேட்கல. எல்லாரும் சொல்லுங்க, மரணம். எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க, மரணம். ஆமேன்னு சொல்லுங்க. சரி, இப்போ மரணம்னா மாம்சத்தின்படி சிந்திச்சவங்கள செத்து போயிட்டாங்களா? சாகல, உயிரோடு தான் இருக்காங்க. அவங்க எல்லாம் நினைச்சவங்களும் செத்து போயிருந்தா இந்த வசனம் சொல்லலாம். கவனிங்க. அப்போ 2 வகையான நினைவுகள்ல 2வது வகை நினைவு மாம்ச சிந்தை மரணம் அப்படின்னு வேதம் என்ன பண்ணுது, சொல்லுது. அப்படின்னா மாம்சத்தின்படி சிந்திக்கிறார்கள் மரிச்சு போயிட்டாங்களா? மரிக்கலையே, அப்படியே தானே இருக்கிறாங்க. அப்போ எப்படி பைபிள் மாம்சத்தின்படி சிந்திச்சா மரணம்னு என்ன பண்ணுது, சொல்லுது? அப்போ எல்லாரும் ஆவிக்குரிய சிந்தனையில இருக்கிறாங்க? இல்லையே. ஆனா எல்லாரும் உயிரோட தான் இருக்கிறாங்க, எல்லாரும் சிந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது வேத புத்தகம் மாம்ச சிந்தை மரணம் அப்படின்னு சொல்லுது. என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ பைபிள் 2 வகையான தாட்டுக்கும் என்ன இருக்குன்னா விளைவு இருக்குதுன்னு. மறுபடியும் சொல்லுங்க, 2 வகையான நினைவுக்கும் விளைவுகள் உண்டு. பக்கத்தில் இருக்கவங்கள கரங்களை பிடித்து சொல்லுங்க, ஐயா 2 வகையான நினைவுக்கும் பக்க விளைவுகள் உண்டு. பக்க விளைவுனா இதை செஞ்சா அது உண்டுன்ற. சரி, இந்த மரணம் அப்படின்றத பத்தி இன்னைக்கு கொஞ்சம் அவுட்லைன் பார்க்கலாம். மாம்ச சிந்தனை அப்படின்னா என்னது, முதல்ல அதை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். ஆவியின் சிந்தைனா என்னது? 2 வகையான சிந்தனை இருக்கு இல்லையா? இப்போ உங்களுக்கு மாம்ச சிந்தைனா தெரியுமா? சும்மா நாள் ஒரு அலையிலியா சொல்லுங்க, கையை தூக்குங்க, பார்த்துக்கிறேன். நாங்க எதுக்கும் தூக்க மாட்டோம், நீங்க வாட்டுக்கு பேசிக்கிட்டே இருங்க. சரி, கவனிங்க. நீங்க சொல்ல வேணாம், வசனத்திலிருந்து நானே உங்களுக்கு சொல்றேன். 1 கொரிந்தியருடைய புத்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை குறித்து சொல்லி கொடுக்கிறார். 2:11. மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான். ஒரு ஆமென். சரி, அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஆவி எதை குறித்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, உங்களுக்குரியதை குறித்து தெரிஞ்சு வச்சிருக்குது. எப்படி வழங்குதா? உங்களுக்குரியது அப்படின்னா
உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும், என்னென்ன பிடிக்காது, எது எது வேணும், எது எது வேணாம், எது எது நடந்தா நீ நல்லா இருப்ப, எது எது நடந்தா நீ சந்தோஷமா இருப்ப அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு காரியத்தை தெரிந்து வைத்திருக்கும்படி தேவன் உள்ள ஒரு ஆவி என்ன பண்ணியிருக்கார், கொடுத்திருக்கிறார். இப்போ அந்த ஆவி மனுஷனுக்கு என்ன வேலை அப்படின்னா, மனுஷனுக்குரியது எது அப்படின்றத அது என்ன பண்ணுது, சொல்லுது. இப்போ உங்களுக்குரியதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் யாருன்னா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவி.